தீபாவளி ஸ்பெஷல் ரிங் முறுக்கு பண்ணுறதுக்கு 1 கப்பு அளவுக்கு கடையில் வாங்கின அரிசி மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி மாவு கூட பயன்படுத்திக்கிறலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு கடாயில் வந்து தண்ணி சேர்த்து லைட்டாக கொதித்ததும் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து இது நல்லா அந்த உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் நல்லா இன்னும் 2 நிமிஷம் கொதித்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி மாவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் ஈர்த்திருக்கும். இப்போ வந்து தண்ணி நல்லா ஈர்த்திருக்கு. லைட்டாக இது வந்து கை பொறுக்கிற சூடு வந்தவுடனே பிசைஞ்சுக்கிறலாம். பிசைஞ்சிட்டு முறுக்கு குழல்லே நம்மளுக்கு வந்து ரிங்கு அந்த இதுக்கே அச்சு இது கொடுத்துருப்பாங்க ப்ரெஸ்ஸிங் இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பியல் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கருப்பியல் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா மோதிரம் மாதிரி இந்த மாதிரி நம்ம கையிலேயே சுற்றி தட்டில் எடுத்து வச்சுட்டு கடலெண்ணெயை வந்து நல்லா சூடுபடுத்தி சுற்றி வச்சுருக்க அந்த முறுக்குகள் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா இதை வந்து பொறுமையாக சுட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ப்ரெஸ்ஸிங் டைப்லேயே நம்மளுக்கு வந்து சுலபமாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் அங்கே எண்ணெயில் வந்து ஒரு செட்டு போட்டுட்டு சைட்லேயே நம்ம இன்னொரு செட்டையும் இந்த மாதிரி இது பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம். செம குயிக் அண்ட் ஈஸியாக நம்மளுக்கு வந்து ரிங் முறுக்கு வந்து தயாராகிரும். பொறுமையாக எண்ணெயில் வந்து சுட்டு எடுத்து 2 பக்கம் திருப்பி விட்டால் அருமையான ரிங் முறுக்கு தயார். நம்ம முறுக்குகள் எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக தயாராகிடுச்சுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து தீபாவளி ஸ்பெஷல் 2024ஓட ரசமலாய் பிரெட் ரசமலாய் பண்ணுறது போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கட்டாயம் பார்த்து அந்த ரசமலாயும் ட்ரை பண்ணுங்கள். முறுக்கு வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. கலர் பார்க்குறப்பே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குதில்ல. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க. இன்னொரு வீடியோவில் கட்டாயம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.